வெல்கம் டு சிம்பிளி சும்மா. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ இது நான் ஒரு பொரியல் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் செட் ஆகலை காரம், ஸோ அதுக்கு வேண்டி ஒரு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பொரியலுக்கு தான், ஸோ தோலோடே போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வாட்டரில் போட்டுருங்க. இப்போதான் பிசு பிசு வராது, இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே போட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ப்ளஸ் க்ரீன் சில்லி 2 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக வாசனைக்கு வேண்டி. பூண்டு ஏன் போடுறோன்னா சொல்லிட்டு, வாழைக்காய் ரொம்ப கேஸ் இல்லையா, ஸோ பூண்டு நிறையா போட்டால் அந்த கேஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்கு வேண்டி வாழைக்காவை இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. மினிமம் இந்த சைஸ் போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தான் செய்யணும், ஸோ அதனால போதுமானது. அதுவே கடாய் காய்ச்சதுக்கப்புறம் அடுத்து ஆட் பண்ண போகிறேன். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், சீக்கிரமாகவும் ஆகிடும். கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூண்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.